வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய பொது பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. முதற்கட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பேட்டி. பாஜக அண்ணாமலை போன்றவர்களின் அனுதாபம் அதிமுகவிற்கு ஒருபோதும் தேவையில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய பொது பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் 2024-25ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி மத்திய பொது பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நரேந்திர மோடி 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்படும் அவரது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சூழலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் ஆற்காடு பாலு உள்பட 8 பேர் அண்ணாநகர் துணை ஆணையர் முன் சரணடைந்தனர். சரணடைந்த 8 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவரது சகோதரர் வீரமணி அளித்த புகாரின் பேரில் செம்பியம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றும் கொலையாளிகளை பிடிக்க கூடுதல் ஆணையர் அஸ்ராகர் தலைமையில் 10 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டன என்றும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் செல்போன் டவர் லொகேஷன்களை பார்வையிட்ட போது 3 மணி நேரத்திற்குள் சந்தேக நபர்கள் 8 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இந்த 8 பேர் தான் கொலையாளி என்பது உறுதியானது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் தெரிவித்த அவர் முதற்கட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது எனவும் இறுதி சடங்கு நிகழ்விற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். பாஜக அண்ணாமலை போன்றவர்களின் அனுதாபம் அதிமுகவிற்கு ஒருபோதும் தேவையில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாகரிகம் இல்லாத அரசியல் பண்பாட்டை தொடர்ந்து விதைத்து வருகிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த அதிமுகவை பற்றி அண்ணாமலைக்கு என்ன திடீர் அக்கறை வந்துவிட்டது எனவும் அதிமுகவை பற்றி எங்களை போன்ற தொண்டர்களுக்கு இல்லாத கவலை அண்ணாமலைக்கு ஏன் வருகிறது எனவும் அண்ணாமலை அதிமுக தொண்டரா பாஜக தொண்டரா ஆடு நடைகின்றது என்று ஓநாய் அழ தேவையில்லை எனவும் அண்ணாமலை போன்றவர்களின் அனுதாபம் அதிமுகவுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்றும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் கோடிக்கணக்கான பணத்தை வாரி இறைத்தும் அண்ணாமலையை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றும் வாரணாசியில் 2014-2019ஆம் ஆண்டு தேர்தல்களில் பெற்ற வாக்கை விட குறைவான வாக்குகளையே இம்முறை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் என்றும் அண்ணாமலை போன்ற தகுதி இல்லாத அரைவேக்காடுத்தனமான பேராசை கொண்ட நபர்களால் தான் பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சி தயவில் பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று பேசிய அண்ணாமலை அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும், இனியும் அதிமுக தொண்டர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் எச்சரித்துள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய அரசு கொண்டு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். போராட்டத்தின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார். அப்போது பிரிட்டிஷ் காலனிய சட்டங்களை தூக்கி எறிவதாக சொல்லித்தான் இச்சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் 3 புதிய குற்றவியல் சட்டங்களால் நீதிமன்றங்களில் குழப்பங்கள் ஏற்படும் எனவும் 95% பழைய பிரிவுகள் பழைய சொற்களை அப்படியே புதிய சட்டத்தில் காப்பி அடித்துள்ளனர் எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 6, 7 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மதுவை விற்று அதன் மூலம் வரும் காசை வைத்து ஒரு அரசாங்கம் நடத்துவது என்பது கேவலமானது என்று திருமாவளவன் பார்லிமெண்டில் பேசியுள்ளதை மதுரை தனியார் பள்ளியில் நடைபெற்ற போதை குறித்த விழிப்புணர்வு விழாவில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி நக்கீரன் சுட்டிக்காட்டினார். மதுரை கோச்சடையில் உள்ள குயின் மீரா இன்டர்நேஷனல் பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைவர் சந்திரன், நிர்வாக இயக்குநர் அபிநாத் சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி நக்கீரன், செல்லமுத்து, தொண்டு நிறுவனத்தின் தலைவர் ராமசுப்பிரமணியன், KGS ஸ்கேன்ஸ் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன், தேனி காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத், அரவிந்த், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாமிதுரை ஆகியோர் கலந்து கொண்டு பாடலாசிரியர் மதன் கார்கி எழுதி ஜெரார்டு பெலிக்ஸ் இசையமைத்த போதைக்கு எதிரான பாடலை வெளியிட்டனர். விழாவின் இறுதியாக போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கப்பட்டது. விழாவில் நக்கீரன் பேசினார். அப்போது மதுவை விற்று அதன் மூலம் வரும் காசை வைத்து ஒரு அரசாங்கம் நடத்துவது என்பது கேவலமானது என்று திருமாவளவன் பார்லிமெண்டில் பேசியுள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மேலும் அவர் பேசுகையில், அதுக்கப்புறம் மருத்துவர், ஏன்னா இது வெறும் சட்டத்தோட பார்க்கிற விஷயம் கிடையாது, இது ஒரு மூளையை பாதிக்கிற விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா பெரும் வழக்கறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் இந்த ஒரு போதை பழக்கம். நான் என்னுடைய சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன், திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இப்ப டிவி பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பது மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு. அப்பதான் மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு அந்த ஆடே வராது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நிரம்பிய கபினி அணை, கிருஷ்ணராஜ சாகர் உள்ளிட்ட அணைகளிலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான வயநாடு பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 4554 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் வினாடிக்கு 2000 கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1500 கன அடியாக நீர்வரத்து குறைந்தது. இந்நிலையில் கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 4000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது.
காஞ்சிபுரத்தில் மேயரை எதிர்த்து திமுக உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 33 கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மேயராக திமுகவை சேர்ந்த எம் மகாலட்சுமி யுவராஜ் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் மேயரின் கணவர் ஆர் யுவராஜ் என்பவர் பல்வேறு வார்டுகளில் சென்று அதிகாரிகளின் பெயரை சொல்லி பணம் பெறுவதாக பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர்களிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் மகாலட்சுமியிடம் தெரிவித்த போது அவரது கணவரை கண்டிக்காமல் ஊக்கப்படுத்தும் விதமாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் வார்டுகளில் அத்தியாவசிய தேவைகளான பாதாள சாக்கடை கழிவுநீர் கசிவை சரி செய்தல், குப்பைகள் அகற்றுதல் போன்ற அடிப்படை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மாமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மாமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர். அதில் மேயரின் கணவர் தொடர்பான புகார் அளித்து 1 மாத காலங்கள் கடந்தும் இதுவரையில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஒருதலைபட்சமாக நடந்து வருகிறார் என்றும், ஆணையரை பணிமாற்றம் செய்து மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும், மற்றொரு ஆணையரின் மூலம் நகராட்சியை நடத்த வேண்டும் என மனுவில் மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். பழனியில் இஸ்லாமிய பெண்ணுக்கு முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பிய கணவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நஸ்ரின் பாத்திமா மற்றும் உறவினர்கள் மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி லட்சுமிபுரத்தில் வசித்து வரும் நஸ்ரின் பாத்திமா என்பவருக்கும் திருப்பூரை சேர்ந்த காதர் ரியாஸ் என்பவருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்து 1 மாதத்தில் கணவர் காதர் ரியாஸின் தாயார் மற்றும் அக்கா ஆகியோர் நஸ்ரின் பாத்திமாவை பழனியில் உள்ள பெற்றோரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டுவிட்டனர். சில நாட்கள் கழித்து நஸ்ரின் பாத்திமாவின் பெற்றோர் கணவர் காதர் ரியாஸின் வீட்டிற்கு சென்று கேட்டபோது மேலும் 20 சவரன் தங்க நகை கொண்டு வந்தால் தான் காதர் ரியாஸிடம் வாழ முடியும் என கூறி அவரது பெற்றோர் திருப்பி அனுப்பியுள்ளனர். நஸ்ரின் பாத்திமாவின் பெற்றோர் ஏற்கனவே கடன் வாங்கி 32 சவரன் நகை போட்டு திருமணம் செய்து கொடுத்த நிலையில் மேலும் 20 சவரன் தங்க நகை கேட்டதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனை அடுத்து மணமகனின் வீட்டிற்கு சென்று பல முறை பேசியும் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததால் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் நஸ்ரின் பாத்திமா வரதட்சணை கொடுமை தொடர்பாக புகார் அளித்தார். இந்த வழக்கு காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு நஸ்ரின் பாத்திமாவிற்கு அவரது கணவர் முத்தலாக் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் தனது பெற்றோர் திருமணத்தின் போது கொடுத்த 32 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தான் வாழ்ந்ததற்காக 1500 ரூபாய் பணத்தை கொடுத்து அவமானப்படுத்திய கணவர் மீது மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குடும்பத்தினர் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். நஸ்ரின் பாத்திமா எனக்கு ஆகஸ்ட் மாதம் 2022 பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பழனியில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க 30 நாளில் மேரேஜ் ஆகி என்னோட 32 பவுன் நகையும் பிடுங்கிக்கிட்டு வலுக்கட்டாயமாக என்னை வரதட்சணை கொடுமைப்படுத்துறதும் இல்லாமல் என்னோட 10 லட்ச ரூபா பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சிட்டு இன்னுமேல் இங்கே வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பழனியில் கூப்பிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் எனக்கு நகை வேணும், பணம் வேணும்னு சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க. இது சம்மந்தமாக நான் ஆலுவமன் போலீஸ் ஸ்டேஷனில் பழனியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க எடுக்கவே இல்லை. அந்த கேஸை அவங்க பார்த்துட்டு போனாங்க. அதோட அந்த கேஸை அப்படியே தூக்கி போட்டாங்க. குத்தாலம் அருகே 5 பள்ளிகளில் சமூக தணிக்கை குழுவினர் சத்துணவு திட்டத்தை ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள KSO அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளி உள்ளிட்ட 5 பள்ளிகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் குறித்து உமா மகேஸ்வரி தலைமையில் 7 பேர் கொண்ட சமூக தணிக்கை குழுவினர் 5 நாட்களாக ஆய்வு செய்தனர். அப்போது உணவுப் பொருட்களின் தரம் குறித்து சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தனர். இதனையடுத்து மாணவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று மாணவர்களின் பெற்றோர்களிடம் நேர்காணல் செய்தனர். ஆய்வை தொடர்ந்து KSO அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களின் பெற்றோர்களிடம் திட்ட செயலாக்கத்தினர் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமூக தணிக்கை குழு தலைவர் உமா மகேஸ்வரி ஆய்வு மேற்கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தார். கூட்டத்தில் கூடுதலாக மாணவர்களுக்கு சத்துணவு வழங்க வேண்டும், உணவு தட்டுகளின் எண்ணிக்கையை உயர்த்தி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அப்போது உடனடியாக கோரிக்கை நிவர்த்தி செய்யப்பட்டது. அதன் பின்னர் 12ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலை உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும்படி வழிவகை செய்ய வேண்டும் எனவும், அரசு அதிகாரிகள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இறுதியாக மாணவர்களுக்கு
விவசாயிகளுக்கு தட்டுக்களை மாவட்ட ஊராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி வழங்கினார். இதில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அபிராமி, ஊராட்சி மன்ற தலைவர் அனுஷியா, சிங்காரவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் தொகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளின் நகை கடனில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளது என்றும், மாவட்டம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தரேவு, ரெங்கராஜபுரம், முட்டுப்பட்டி, ஒப்பிநாயக்கம்பட்டி, சங்கரன்கோட்டை, ரங்கராஜபுரம், நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வசதிக்காக ஒட்டுப்பட்டி கே. சிங்காரக்கோட்டை என்ற பகுதியில் தமிழக அரசின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் சித்தரேவு ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் உறுப்பினர்களாக சேர்ந்து பல வருடங்களாக தங்களது தேவைக்கு நகை கடன் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர் தொகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளின் நகை கடனில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதால் மாவட்டம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு பாஜகவின் முதல் செயற்குழு கூட்டம் வானகரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு பாஜகவின் முதல் செயற்குழு கூட்டம் வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செயற்குழு கூட்டத்திற்கு தேசிய செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில அணிகள் மற்றும் பிரிவுகளின் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணிகளின் தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் புதிதாக கட்சியில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்புகள் விடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் 3 மாதம் இங்கிலாந்து செல்ல உள்ள சூழ்நிலையில் செயற்தலைவர் நியமனம் செய்வது குறித்தும், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளும் திமுக அரசிற்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், சரத்குமார், ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலையில் கோடை விழா நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலையில் நடைபெறவுள்ள கோடை விழாவிற்காக ஜவ்வாது மலையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக ஜவ்வாது மலை அரச வெளி பகுதியில் இயங்கி வரும் அரச பழங்குடியினர் நல உண்டு உறைவிட பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பள்ளியில் உள்ள வகுப்பறைகள், கழிவறைகள், மாணவர்கள் தங்கும் அறைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மலைவாழ் பழங்குடியின மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் கற்றல் திறனை பரிசோதனை செய்தார். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படும் மதிய உணவை ஆய்வு செய்ததுடன் மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். மேலும் இப்பள்ளியில் கூடுதல் கட்டிடங்கள் அமைய உள்ள பகுதிகளை ஆய்வு செய்தார். நிலக்கோட்டை நகரின் வார சந்தையை முறையாக ஏலம் விட்டு வரி வசூல் செய்வதில் ஏற்படும் முறைகேடுகளை சரி செய்ய வேண்டும் என்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் சனிக்கிழமை தோறும் வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த சந்தையில் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆடு, கோழிகளை விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று 200க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் மாலை வரை செயல்படுகிறது. இதன் மூலம் 150க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் 30 லட்சத்திற்கும் மேல் ஏலம் போன வாரசந்தையின் ஒப்பந்தம் முடிந்தும் கடந்த 4 மாதங்களாக நிலக்கோட்டை பேரூராட்சி ஏலம் விடவில்லை எனவும், பேரூராட்சி பணியாளர்கள் வரி வசூல் செய்வதில் பல லட்சம் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 நாட்கள் விடுப்பில் செல்வதற்கு தபால் அளிப்பதற்காக சென்னைக்கு வந்தபின் செயின் பறிப்பில் ஈடுபட்ட தமிழ்நாடு சிறப்பு காவல்படை காவலரை பொதுமக்கள் கட்டி வைத்து அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஆவடி அடுத்த பக்தவச்சாலபுரத்தில் ஐயப்பன் கோவில் தெருவை சேர்ந்த ராதா என்பவர் அதே பகுதியில் ஜெயராஜ் ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது கடைக்கு வந்த ஒரு நபர் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து ராதா கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். அப்போது செயின் பறித்த நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து மின் கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர். அதன் பின்னர் அவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டனர். இதனை அறிந்த ஆவடி காவல்துறையினர் செயின் பறித்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராமநாதபுரம் மாவட்டம் தலையாடி கோட்டை பகுதியை சேர்ந்த பொக்கர் என்பதும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 8வது அணியில் காவலராக பணியாற்றி வருவதாகவும் சென்னைக்கு தபால் கொடுக்க வரும்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இது தொடர்பாக ஆவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் இடங்களை அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பார்வையிட்டனர். விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து கெடார் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் விக்கிரவாண்டி தொகுதியின் பல்வேறு இடங்களில் பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், 14வது மண்டல குழு தலைவர் SV ரவிச்சந்திரன், 15வது குழு மண்டல தலைவர் மதியழகன் மற்றும் வட்ட செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பண்ருட்டியில் அதிமுகவினர் பொதுமக்களிடையே துண்டறிக்கை அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழகம் போதைப்பொருள் கடத்தல் தலைமையிடமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் திமுக அரசை கண்டித்து பண்ருட்டி பகுதியில் அதிமுக சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராக பொதுமக்களிடம் துண்டறிக்கை அளிக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பண்ருட்டி நகர துணை செயலாளர் மோகன் தலைமை தாங்கினார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை பொதுமக்களிடையே வழங்கினர். அப்போது போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்பட்டு இருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த பின்னர் ராமேஸ்வரத்தில் 360 கோடி போதைப் பொருட்களும், சென்னை மதுரை ரயிலில் 150 கோடி மதிப்பீட்டில் 36 கிலோ பெட்டமைன் பொருட்களும், புதுக்கோட்டையில் இருந்து இலங்கைக்கு கடத்தியிருந்த 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 கிலோ அசிஸ் என்ற பொருளும், 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 900 கிலோ கஞ்சாவும் பிடிபட்டது என்று தெரிவித்தனர். மேலும் கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்பட்டது என்றும் தெரிவித்த அவர்கள் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். மெய்யூர் ஊராட்சியில் உள்ளாட்சி அமைப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள இடையூறு செய்பவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி ஏழுமலை கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றிய குழுவில் 4வது வார்டு உறுப்பினராக மெய்யூர் கிராமத்தை சேர்ந்த தேன்மொழி ஏழுமலை பதவி வகித்து வருகிறார். இதில் பெண் உறுப்பினர்களாக மெய்யூர் ஊராட்சி மன்ற தலைவராக லாவண்யா சரத்குமார், துணைத் தலைவராக மீனா பிரகாஷ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பதவி வகித்து வருகின்றனர். இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலின் போது இவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த கிராமத்தை சேர்ந்த இருவர் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்கு வசதி உள்ளிட்டவைகளை செய்து வரும் நிலையில் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத தோல்வியடைந்தவர்கள் இரவு நேரங்களில் மின்விளக்குகள் மற்றும் குடிநீர் குழாய்களை சேதப்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து கேட்டபோது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பெண்கள் என்றும் பாராமல் எதிர்த்தரப்பை சேர்ந்த இருவரும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதோடு ஒன்றிய குழு உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 முறை பெரியபாளையம் காவல் நிலையத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் புகார் அளித்தார். இதேபோன்று எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களும் புகார் அளித்தனர். ஆனால் பெரியபாளையம் காவல் நிலைய காவல்துறையினர் ஒன்றிய குழு உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து மேல் நடவடிக்கை எடுத்துவிட்டு எதிர்த்தரப்பினர் மீது மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் எதிர்த்தரப்பினர் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி ஏழுமலை நாடினார். நீதி அரசரும் 2 மாத காலங்களுக்குள் எதிர்த்தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். ஆனால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே எதிர்த்தரப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒன்றிய குழு உறுப்பினரும் ஊராட்சி மன்ற தலைவரும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
மெய்யூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். நாங்கள் மெய்யூர் ஊராட்சி மன்ற தலைவராக வந்து 4.5 வருஷமாகுது. 4.5 வருஷமாக நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எங்களுக்கு எதிராக நின்று தோற்றவங்க எங்களுக்கு எல்லாம் குறைச்சல் கொடுத்துனே இருக்காங்க. எது செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் கூடு படிப்பாங்க. தண்ணி விட்டு அதில் குழாய் பைப்பு உடைக்கிறது, போர் போட்டு அதில் கல் தூக்கி போடுறது. அது மட்டும் இல்லை, கிராம சபாவில் வந்து நாங்கள் 3 பேர் பெண்கள், நானும் துணைத் தலைவரும் கவுன்சிலரும் 3 பெண்களாக இருக்கிறோன்றதுனால யாரும் ஒரு தனிப்பட்ட ஊரில் இருக்கிறவங்கள ஒரு சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்க இல்லாத பொல்லாதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுது. ஒரு கிராம சபாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய கொச்சல். நாங்கள் வந்து இந்த 4.5 வருஷத்தில் எத்தனையோ நல்லது பண்ணோம், மக்களுக்காண்டி நிறைய இது பண்ணுறோம். ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க ஒன்று ஒன்றா இது பண்ணினே வந்துனே இருக்காங்க. இருந்தும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லது பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பெரிய போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டேன்றாங்க. கரெக்டாக கொடுத்தா நல்லா இருக்குன்றது எங்களுக்கு இருக்கிற இந்த 3 மாதத்துலாவது நாங்கள் நினச்சது ஃபுல்லாக பண்ணணுன்றது எங்களோட ஆசை. சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சரியான ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு. நன்றி, வணக்கம். தேனி அருகே தோல்நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் தோல்நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவராக மணிமால் பணிபுரிந்து வந்தார். இவர் இரவு சிவசக்தி நகரில் உள்ள தனது வீட்டில் மின்விசிறியில் சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இந்நிலையில் இவரது இறப்பில் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் மணிமாலாவின் தந்தை மாரியப்பன் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் மணிமாலாவின் இல்லத்தில் தடவியல் துறையினர் சோதனை மேற்கொண்டு சிதறி கிடந்த ரத்தத்தை சேகரித்து சென்றனர். மேலும் மணிமால் தூக்கில் தொங்கிய அறையில் தனது இறப்பிற்கு யாரும் காரணமில்லை எனவும், எனது இறப்பு குறித்து எனது குடும்பத்தாரை விசாரிக்க வேண்டாம் எனவும் மணிமால் எழுதிய கடிதத்தை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் அரசு பெண் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அரசு பெண் மருத்துவர் மணிமாலா இறப்பிற்கு மர்மம் இருப்பதாக தந்தை கொடுத்த புகார் சின்னமனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயக்கடலில் என்ன உள்ளது என்று முதலில் கண்டறிந்து அதன் பின்னர் அதன் பயன்பாடு என்னவென்று ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் முனைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். சென்னை ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்காக ஆய்வுக்கூடம் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் முனைவர் ரவிச்சந்திரன் பங்கேற்று பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் மரியசீனா ஜான்சன் வேந்தருடன் புரிந்துணர்வு கையெழுத்திட்டு பரிமாறிக்கொண்டார். அதில் பல்வேறு தொழிற்சாலைகளுடனான ஆலோசனை மற்றும் நிதியுதவி ஆராய்ச்சி திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது. கூட்டத்தில் பல்கலைக்கழக தலைவர் மேரி ஜான்சன், துணைத் தலைவர் அருள் செல்வன், மரிய பெர்னதெத் தமிழரசி, மரியா கேத்ரின் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் முனைவர் மு ரவிச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், டுடே இன்னைக்கு வந்து இனாகுரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கோஸ்டல் ரிசர்ச் லேப்னு சொல்லி இங்கே சத்யபாமாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அண்ட் சத்யபாமா ஜாயிண்ட்லி இங்கே வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச் லேப் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த லேபில் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்கு பயன்படும்னா வேரியஸ் ரிசர்ச் ஓஷன், எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஓஷன் ரிலேட்டட் ரிசர்ச் வந்து இங்கே வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு மெயினாக வந்து இங்கே சயின்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி சர்வீசஸ், அந்த சயின்ஸ்லேருந்து எப்படி சர்வீசஸ் போகிறது, காமன் மேனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே இந்த செட்டப் அமைச்சிருக்கு. தூத்துக்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் ஹமீது, மாவட்ட பொறுப்பு குழு தலைவர் அகமது இக்பால் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கள்ளச்சாராய விற்பனை குறித்து தகவல் அளிப்பவர்கள் மீது காவல்துறை துணையுடன் நடைபெறும் தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஏராளமான மனிதநேய மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர கோரி தமிழக அரசு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே நடந்த இந்த கள்ளச்சாராயம் என்பது, விஷச்சாராயம் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு மோசமான சம்பவம். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காவல்துறை சரியானபடி நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கஞ்சா வியாபாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடி அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தால்
அடுத்த நிமிடமே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்காக மிகப்பெரிய அளவிலே ஒரு டீமை வேலை செய்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் கஞ்சா வியாபாரம் செய்யறான்னு சொல்றார்களோ அவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசு இந்த மது வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் மீதும் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய பொது பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. முதற்கட்ட விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளது. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பேட்டி. பாஜக அண்ணாமலை போன்றவர்களின் அனுதாபம் அதிமுகவிற்கு ஒருபோதும் தேவையில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் RB உதயகுமார் விமர்சனம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.